ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு போத் வச்சுருந்தோம் கிராணி கிராண்ட்பா 2 பேர் இருக்கிற மாதிரி. ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம கிராண்ட்பா மட்டும் வச்சு ஈஸியான மெத்தடில் விளாட்லாம். இன்றைக்கி டே 1. என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு விளையாட தெரியாது, உண்மையாகவே விளையாட தெரியாது. என்னை போட்டு சாகடிச்சிட்டாங்க ஏற்கனவே. வெறும் 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன போட்டாங்க. அதனால இங்கே வந்து என்னது இது, இங்கே வந்து ஒழிஞ்சிக்கலாம். கிராண்ட்பா கீழே வருவார். ஆல்ரெடி என் சிஸ்டர் விளாட்றதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே ஒழிஞ்சிக்கலாம். அவர் வந்தார்னா மேலே ஓடிடலாம். வந்துட்டார். சத்தம் கேட்குதா? வராரா? எம்பிட்டு நேரம் நம்ம பின்னாடி வந்து நின்றாம, அது வேற. இந்த ஆள் கேமரா வேற வச்சிருக்கான் வீட்டை சுற்றி. வரலையா? இந்த ஆள் வருவார்னு வந்து நின்று 1 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு. இதான் கிராணி போல். கிராணியோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பார்க் பிளக் இருக்குது. இது வந்து கார் எஸ்கேப்புக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இதை கீழே போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அப்புறமா யூஸ் ஆகும். டோர் லாக்கா? ஓகே, அந்த கிராண்ட்பாவை உள்ளே வச்சு லாக் பண்ணுறதுக்கு போல். இது நமக்கு தேவைப்படுதான்னு தெரில. இங்கே வச்சுப்போம், அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். திறக்க மாட்டேது கைஸ். சரி, நம்ம இந்தக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ரத்தெல்லாம் இதாக போட்டு வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டர் கீ. எதுவும் இல்லை. இல்லை போயிடலாம். இங்கே ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இருக்கு. இதுக்கு என்ன வேணும்? வெப்பன் கீ வேணுமா? வெப்பன் கீ இங்கே வந்து போட்டுடலாம். நம்ம மேலே போயிட்டு வந்து செக் பண்ணுவோம். இதுக்குள்ளே எதுவும் இருக்கான்னு பார்ப்போமா? எதுவுமே இல்லை. நம்ம கிராண்ட் பையன் வரவே மாட்டாரு. வராமல் இருக்கிறதே நல்லதான் நமக்கு. பார்த்துட்டான். ஓட்ரி. ஐயோ, பயமா இருக்கு. எங்க ப்ரோ காணும்? நம்பி போகலாமா வெளியே?
மேலே காணும். மேலே ஓடிடலாம். கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. இந்த பிக்சர் இதை தான் தள்ளி என்னமோ பண்ணுவாங்க. கட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது எதுக்குன்னா சிசிடிவி கேமரா வந்து கரண்ட்டில் தானே ஓடுது, அதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்போ கொஞ்சம் அறிவாளி மாதிரி பேசுவேன். கீழே ஓடிடலாம். இப்போ எங்கே போய் தேடுறது? வேறு என்னென்ன இருக்குன்னு தெரிலையே. அந்த கிழமை எப்படி வரான்னு தெரில, பார்த்துட்டு போவோம் எப்படி வரான்னு. ரெண்டு சைடும் நம்ம ஐயோ இந்த பக்கம் வேறு இருக்கா. கண்காணிப்போடு இருப்போம். நேரம் வந்திருக்கணும், கீழே வரலையா? அந்த டோர் வழியாக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு ஓடுறி. ஐயோ பயமாக இருக்கே. போயிட்டாரே. இப்போ நம்ம மேலே போகலாம். பல பல கனவுகள் எனக்கு. ஒன்றுமே இல்லை. இதில் ஏதாவது இருக்கா பார்ப்போம். போட் கீ கிடச்சிருக்கு. சோறு இருக்குது கைஸ். செக்யூரிட்டி கீயா? ஒன்றுமே இல்லை. கட்டிங் பிளேஸ் இங்கே இருக்குது. இதையும் கீழே போட்டுடலாம். இப்போ திரும்ப மேலே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அங்கே இருக்கிற அந்த ரெஞ்சை. ஐயோயோ பார்த்துட்டாரு. இதுக்குள்ளே போயிட்டா கிராண்ட் வர மாட்டார் அப்படின்னு எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க. கிராண்ட் பாவில் குஞ்சு வர முடியாது போல. வரான்னு பார்ப்போம். இருந்தாலும் எங்கே போயிருக்கான்னு தெரில. நம்ம திரும்ப வந்து வெளியே போயிடலாம், மேலே போயிடலாம். இப்போ தான் வரானா அவன்?
லூசு பைய. திரும்ப மேலேயே போவேன்டா, என்ன பண்ணுவேன். வாவ், நமக்காக செக்யூரிட்டியில் போய் பார்த்துருக்காரு கைஸ். பார்த்தீங்களா? ஆஹா, நமக்கு செக்யூரிட்டிக்கே தேவையில்லை, அவரே திறந்துட்டாரு. அது வழியாக நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே ஏதாவது இருக்கா பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே வந்து எதுக்குன்னா டக் டேப் எதுக்குன்னு தெரியலை. கிடைக்கணும். மேலே அவர் வரமாட்டார் ஏறி, அதனால் நம்ம சேஃப் நினைக்கிறேன். என்னடா அது தெரில என்னன்னு. ஓ, இங்கே தான் வந்து ஃபோட்டோ வைக்கணுமா? அப்போ வச்சாதான் இதாகும் போல். டக் டேப் எதுக்குன்னு தெரில. இங்கே இருக்கட்டுமா இல்லை? போட்டோட ஸ்டீரிங் வீல் இருக்குது. நம்ம போட் எஸ்கேப் பண்ணலாம் கைஸ். கீழே போயிடலாமா இது வழியா? போகலாம்ல, இது வழியாக போக முடியாதா? வந்துட்டோம். அடிச்சிட்டான், தப்பு பண்ணிட்டோம். ஐயோ. ஓகே, நமக்கு போட் கீ கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த ஸ்டார் என்ன ப்ளக், ஏதோ ஒரு ப்ளக் கிடச்சிருக்கு, அதுவும் அங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டீரிங் வீல் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம். ஓகே, போகலாம். இந்த ஸ்பார்க் ப்ளக்கை போய் ஃபஸ்ட் அதில் வச்சிடலாம். அச்சாச்சு. கிளாஸ் ஃபியூஸா? இது எதுவும் தேவைப்படுமா? தெரில, இது எங்கே தேவைப்படும் நமக்கு தெரில கைஸ். ஏன்னா நான் ஒன்றும் பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது. நான் ஏதோ சும்மா விளையாடிட்டு இருக்கேன். ஐயோ வந்துட்டான். ஐயோ வந்துட்டான். எங்கே போகிறேன்னு தெரிலையே. இந்த வீட்டையே சுற்றுவோம், ஓடிடுவான் அவனே. இந்த பக்கம் வராதுன்னு தெரில. இந்த பக்கம் வந்தால் கீழே ஓடிடலாம், இந்த பக்கம் வந்தால் இப்படி போய் இந்த ரூமுக்குள்ளே போயிடலாம். ஸ்பார்க், இது என்னது? கிளாஸ் ஃபியூஸ் எதுக்கு இது? இது வந்து ஒரு வேளை ஹெலிகாப்டர் எஸ்கேப்காக இருக்குமா? ஐயோ எனக்கு எதுவும் தெரிலையே. அந்த போட்டோட ஸ்டீரிங் வீலை ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வந்துடலாம். இந்த அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? வெப்பன் கீ எங்கேயோ கேள்விப்பட்டேன், எங்கே இருக்குன்னு தெரியாதே. வெப்பன் கீ வேணும். வெப்பன் கீ ஞாபகம் வந்துடுது. இங்கே போகணும். எப்படி புல்லட் எடுத்து போட்டு இன்னைக்கு நம்ம அவரை போட்டு
செல்ல போகிறோம் கைஸ். நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்கையில் நாம ஏன் பார்த்து பயப்படணும் சொல்லுங்கள். இருந்தாலும் எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. கீழே போய் சத்தம் போட்டு வரப்போமா? நம்ம வந்து போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோங்கிறதுனால நம்ம இங்கே இதை வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சேஃபாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வரையில. ஐயோ மர்கையா. ஓகே கைஸ், ஐ திங்க் இப்போது டே 3 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். தோத்துக்கிட்டே இருக்கியடா. உண்மையாகவே எனக்கு விளையாடுறதா தெரியாது. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். ஐ மீன் இந்த மாதிரி எஸ்கேப்லாம் விளையாடுறேன். இப்போ என்ன பண்ணலாம்? மேலே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் அந்த கேஸ் லைனை போய் எடுத்துகிட்டு வரோம். அதை எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றிட்டா இன்னும் பார்க்கல. நம்ம தான் பார்த்துருக்கோம். ஐயோ பார்த்துட்டா நம்மளை. இங்கே ஒழிஞ்சிக்கலாம். வந்துடுவான் கண்டிப்பாக. ஓகே கைஸ், நம்ம இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.